ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.1ல் 11ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்து கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை. வைரஸ் காய்ச்சல்னால யார் யார் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த வயசுல இருந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல வயசு 0லேருந்து 10 வயசுக்குள்ள இருக்கவங்க 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கவங்க 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20 to 30க்குள்ள 16 பேர். இது வயது, இது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இத்தரவின் திட்ட விளக்கம் காண்கன்றாங்க. இப்போ முதல்ல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், வயதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், வயதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், எண்ணிக்கையை எஃப்னு எடுத்துக்கிறோம். எப்பவுமே எண்ணிக்கையை எஃப்னு தான் எடுக்கணும். ஓகே, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70. எத்தனை பேர்? 3, 5, 16, 18, 12, 7, 4. முதல்ல சிக்மா எஃப் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். 8, 14, 22, 24, 31, 35, 3, 4, 5, 6, 65. ஓகே, அடுத்து மையம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். எதுக்கு மைய மதிப்பு? எக்ஸுக்கு. 0க்கும் 10க்கு இடையில எது இருக்கும்? 5 தான் இருக்கும். இதுக்கு இடையில 15. ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்து போட்டு இது மைய மதிப்பு. இதை விட்டணும். இப்போ இதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது மைய மதிப்பு கண்டுபிடிச்சு முடிச்சு இதில் அசியூம் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு இதை அசியூம் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 மதிப்பு இருக்கு. 7ல் இந்த 35 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஏ வந்து எதை எடுக்கிறேன்? 35. ஓகே, ஒவ்வொன்றையும் 35லேருந்து மைனஸ் பண்ணு. -30, -20, -10, 0, +10, 20, 30. இது சிக்மா டிஐ. ஓகே, இதை கிளாஸ் இன்டர்வல் இருக்கனால சி இஸ் ஈக்குவல் டு 10. கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு? 10. அதை நாங்கள் வச்சுக்கிறோம். என் வந்து 65. இதெல்லாம் எழுதிக்கிறோம். இப்போ இதை வகுக்கணும். டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சியால் வகுக்கணும். 10ஆல் வகுக்க போகிறேன். ஓகே, இதுதான் டி. அடுத்து டி கண்டுபிடிச்சிடும். டிஐ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிடும். இப்போ எஃப்ஐயும் டிஐயும் பெருக்குவோம். எஃப்ஐயும் டிஐயும். அடுத்து எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். எஃப்டி -9, -10, -16, 0, 12. எஃப்பும் டியும் 14, 12. ஓகே, 9, -10, -16, 0, 12, 14, 12. சிக்மா எஃப்டி கூட்டி போடு. 4, 4, 8, 38 + 38. இங்கே 26 -35 போக மிச்சம் எனக்கு என்ன கிடைக்குது? +3 கிடைக்குது. ஓகே, எஃப்ஐயும் டி ஸ்கொயர்டையும் பெருக்க போகிறேன். எஃப்ஐயும் டி ஸ்கொயர்டையும் 27, 20, 16, 0, 12, 28, 36. கூட்டு 13, 15, 23, 29, மிச்சம் 2, 5, 7, 8, 9, 13.
இது சிக்மா எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். ஓகே, இப்போ ஃபார்முலா இன்ட்டு கிளாஸ் இன்டர்வல் சி போடணும். 139 பை என் வந்து 65 3 பை 65 என்ன செய்கிறேன் 65 இன்ட்டு 65 ஸ்கொயர் எடுத்தோம்னா ஒரு 65 இதோட பெருக்கலாகும். இது 3 9 மட்டும் வரும். இப்போ ஒரு 65 ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடுறேன். இதை பெருக்கி இதை மட்டும் கழித்து ரூட் எடுத்து போடுறேன். இதுக்கு ஈரஞ்ச 10 13 5 26 வெளியே 2 பை 13 இருக்குது. இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சி 2 பை 13 பெருக்கினாலும் சரி, இதை உள்ளே கொண்டு போய் 4 பெருக்கி 13 வகுத்துட்டு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சாலும் சரி செய்வோமா. இதை உள்ளே கொண்டு போனால் 4, இது 113 169 ஆகும். ஓகே, 13 ஆய்ப்பாட்டில் இது எதுவும் போகுதான்னு பார்ப்போமா. சரி, பெருக்கிட்டு வகுத்து அப்படியே வர்க்கமூலம் எடுத்துருவோம். அறுநூத்தி 76. அப்போ 3 டைம் தான். ரெண்டு 0, இது 0 தான், சாதாரணமாக வகுத்தல் தான். அப்போ ஒரு 0 மட்டும் சேரு. 56 54 மிச்சம் 5 6 36 5 41 மிச்சம் 4 6 4 10. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் வேல்யூ தான் வருது, அதனால அதை விட்டுருவோம். 213.6. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வர்க்கமூலம். நாலு தான் போட முடியும். ஆனால் அங்கே 16 மிச்சம் 1 9. ஏன்னா 5 போட்டோம்னா 125 வந்து. ஓகே, அடுத்து 2 இறக்கணும், இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இறக்கணும். 28. இதுக்கு பக்கத்தில் என்ன போட்டால் 6 போட்டு பார்ப்போம். வருது, கிட்டத்தட்ட 6க்கு வருது. போதும், அப்ராக்சிமேட்டா 14.6. ஓகே,